ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஃபார்மா கான்செப்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் மாதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரியோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அதுக்கடுத்து சாக்ரைட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பயோகெமிஸ்ட்ரியோட இன்ட்ரொடக்ஷன். பயோகெமிஸ்ட்ரியை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா, கார்ல் நியூபர்க் அப்படிங்கிறவர் தான் 1903 இது அறிமுகப்படுத்தியிருக்காரு. லிவிங் ஆர்கானிசத்தோட லைஃப் அண்ட் லிவிங் ப்ராசஸில் இன்வால்வ் கூட கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது தான் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பயோகெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிறது நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோடு இன்வால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அது நார்மலாக நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய இறப்பு, பிறப்பு, வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பயோகெமிஸ்ட்ரியில் நமக்கு இன்வால்வ் ஆகும். நம்மளோட ஃபார்மசி ஃபீல்டில் இந்த பயோகெமிஸ்ட்ரிங்கிறது எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டுங்களேன், ட்ரக் ஆக்ஷன் அண்ட் மெக்கானிசம். பயோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரக்கு எந்த இடத்துல போய் பைண்ட் ஆகணும், அது எந்த மாதிரி பாத்வேயில் போகுது, அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் நம்ம பாடியில் போய் எப்படி ரியாக்ட் ஆகுது இப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக இந்த பயோகெமிஸ்ட்ரி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன்று ட்ரக் மெட்டபாலிசம். நம்ம ஒரு ட்ரக்கை ஒரு பேஷண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ட்ரக்கு எந்த மாதிரி டோசேஜ் ஃபார்மில் கொடுக்குறது, எந்த மாதிரி டோஸில் கொடுக்குறது, அதுக்கடுத்து அதோடைய எஃபெக்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பயோகெமிஸ்ட்ரி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ஒன் இஸ் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். இந்த ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரக்கு நம்ம உடம்பு எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுது, அதுக்கடுத்து இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்புல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அப்புறம் இது மெட்டபாலிக்கில் எப்படி இன்வால்வ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்பவே முக்கியம் ஒரு ட்ரக்கு நம்ம கொடுக்கும்போது. இதெல்லாம் நம்ம தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த பயோகெமிஸ்ட்ரி நல்லா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன்று பாருங்கள், ட்ரக் டெவலப்மெண்ட். புது ட்ரக்கை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ரக்கு எந்த அளவுக்கு டார்கெட்டில் போய் அடைஞ்சு எந்த அளவுக்கு மெக்கானிசத்தை உண்டு பண்ணுது நம்மளோட பாடியில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த பயோகெமிஸ்ட்ரி ரொம்பவே முக்கியம். ஃபிஃப்த் ஒன், கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. ஒரு புது ட்ரக் தெரப்பிக்கும் ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பயோகெமிஸ்ட்ரி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஸ்கோப்பை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ பயோமாலிகுல்ஸ் அப்படின்னா என்னென்னா, லிவிங் ஆர்கானிசத்தில் உண்டாகக்கூடிய ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய மாலிகுல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோமாலிகுல்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான மாலிகுல்ஸ் இருக்குது, ஆட்டம்ஸ், எல்லா மாலிகுல்ஸும் இருக்குது. ஆனால் பயோமாலிகுல்ஸ்ன்னு ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க? இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்குது, ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இருக்குது. அப்புறம் இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக பயோமாலிகுல்ஸ்னு சொல்லணும்? அதாவது லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு மாலிகுல் இருக்குன்னா அது தனக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குன்னு தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால தான் நம்மளால் தான் லிவிங் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், லிவிங் மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெயின்லி 6 elements: கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ், சல்ஃபர். சரிங்களா? இதுதான் அந்த 6 element தான் இருக்கிறதுலே ரொம்ப மெயினான எலமெண்ட் லிவிங் ஆர்கானிசத்துக்கு. ஓகேங்களா? This element together constitute about 90% of dry weight of the human body. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ட்ரை வெயிட்னா என்னென்னு சில பேருக்கு குழப்பம். அப்படின்னா என்ன சொல்கிறேன், மரத்தை ஒரு லீஃபை எடுத்துகிட்டு நம்ம எடுத்த உடனே நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஒரு 10 grams இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீஃப் 10 grams இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே நம்ம ஒரு காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 grams 4 grams அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா மீதி எல்லாமே வாட்டர் எவாப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதோட வெயிட் கம்மியாக இருக்கும். அதான் ட்ரை வெயிட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஹியூமனை ட்ரை வெயிட் என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரை வெயிட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ட்ரை வெயிட்டில் 90% என்னது இருக்கும் அப்படின்னா, அந்த கார்பன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர சில எலமெண்ட்ஸ்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னதெல்லாம் பார்ப்போம் வாங்க. கால்சியம், பொட்டாசியம், சோடியம், குளோரின், மெக்னீசியம், அயான், காப்பர், கோபால்ட், அயோடின், ஜிங்க், ஃப்ளூரின், மாலிப்டினம் அண்ட் செலேனியம். பயோமாலிகுல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸில் இப்போ பாருங்களேன், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் மோஸ்ட் abundant ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இன் நேச்சர். இந்த கார்போஹைட்ரேட் மெயின்லி எதனால் கம்போஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு. இப்போ செகண்ட் அதுக்கடுத்து பாயிண்ட் பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் தான் கார்போஹைட்ரேட்டுக்கான மீனிங். சரிங்களா? இதோட ஜென்ரல் ஃபார்முலா ஆர் எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, CH2ON. அதாவது எண்ணுங்கிறது இந்த நம்பர் ஆஃப்
எத்தனை நம்பர் ஆஃப் CH2O இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3க்கு மேலே உள்ள கார்பன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது வந்து கார்போஹைட்ரேட் அப்படிம்பாங்க. சரிங்களா? 3க்கு கம்மியெல்லாம் 2, 1 இருக்கக்கூடாது. 3க்கு விட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? கார்போஹைட்ரேட்டோட டெஃபினிஷன். Carbohydrates is may be defined as the polyhydroxyaldehydes or ketones or components which produced them on hydrolysis. அதை நீங்கள் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் நீங்கள் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணிங்கன்னா அதில் என்னதில் இருக்குன்னா பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. சரிங்களா? ஆல்டிஹைடு, கீட்டோன் இதெல்லாம் வந்து ஹைட்ரோலைஸ் ஆகிடும். இந்த மாதிரி உள்ளது வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்றாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து சுகர் கண்டென்ட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் ஸ்வீட் அண்ட் டேஸ்ட். சரிங்களா? கார்போஹைட்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃபெரக்டோஸ், மால்டோஸ். கார்போஹைட்ரேட்டை வந்து மொத்தம் 4ஆக பிரிக்கிறாங்க. மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். மோனோசாக்கரைட்டில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், ஃபெரக்டோஸ் அண்ட் கேலக்டோஸ் இது எல்லாமே வந்து மோனோசாக்கரைட். அதே மாதிரி டைசாக்கரைட் பாருங்கள். டைசாக்கரைட்னா வந்து 2 சுகர் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து டைசாக்கரைட் அப்படிம்பாங்க. சுக்ரோஸ்னால் சுகர் தான். சரிங்களா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல சுகர். அப்புறம் லாக்டோஸ்ங்கிறது மில்கில் இருக்கக்கூடியது. அப்புறம் மால்டோஸ். ஒலிகோசாக்கரைட்னா என்ன அப்படின்னா 2 to 10 சுகர் மாலிகுல்ஸ் இருக்கிறதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ரஃபினோஸ், ஸ்டெக்கையோஸ். அப்புறம் பாலிசாக்கரைட்னு வரும்போது பாலிசாக்கரைடில் பார்த்தீங்கன்னா 10 or more சுகர் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகி உருவாகிறதா இந்த பாலிசாக்கரைடு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டார்ச் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. பிளான்ட் எல்லாமே தன்னோட ஃபுட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா வந்து ஸ்டார்ச் ஃபார்மில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கிளைக்கோஜன் வந்து என்னது அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாமே தன்னோட ஃபுட் எல்லாமே கிளைக்கோஜன் ஃபார்மில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். செல்லுலோஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்லுலோஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிளான்ட் செல் இருக்குல்ல, செல் வால் இருக்குல்ல, அந்த செல் வால் எதனால் ஆயிருக்குன்னா செல்லுலோஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டால் ஆயிருக்கும். சரிங்களா? மோனோசாக்கரைட்ஸில் மோனோ அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா கிரேக்கில் வந்து அதுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். சரிங்களா? மோனோசாக்கரைட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஆஃப்டன் ரெஃபர்டு டு அஸ் சிம்பிள் சுகர்ஸ். அது புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு சாக்கரைட்டை வந்து இருக்கிறதுல ஒரு அடிப்படையான ஒரு சாக்கரைட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோனோசாக்கரைட். இது வந்து ஒரே ஒரு மாலிகுல் தான். சாக்கரைட்னா இது ஒரே ஒரு மாலிகுலால் உருவாக்கப்பட்ட சாக்கரைட் தான் வந்து மோனோசாக்கரைட்ஸ் அப்படிம்பாங்க. இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CnH2n. தே கேனாட் பி ஃபர்தர் ஹைட்ரோலைஸ்டு. இந்த காம்பவுண்ட் வந்து இதுக்கு மேலே ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து புரியுமா சொன்னால் வந்து டைசாக்கரைட்டில் ஹைட்ரோலைஸ் பண்ணால் 2 சாக்கரைட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அதை நம்ம அதுக்கடுத்து பார்ப்போம். ஆனால் மோனோசாக்கரைட் வந்து நம்மளால் ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. அதை விட ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் யூனிட். இதையும் நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மோனோசாக்கரைட் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு ஒரு பிரிக்கிறாங்க. அப்புறம் பேஸ்டு ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ்டு அப்போ அந்த ஃபங்க்ஷனல் குரூப்னு வரும்போது இதை மொத்தம் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆல்டோஸ், இன்னொன்று கீட்டோஸ். ஆல்டோஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஆல்டோஸில் என்ன அப்படின்னா when the functional group in monosaccharide is aldehyde group, பார்த்தீங்களா, they are also known as aldose. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கிளிசரால்டிஹைடு அண்ட் குளுக்கோஸ். அப்புறம் பாருங்கள் கீட்டோஸில் என்ன அப்படின்னா when the functional group is ketone group இருக்குது அப்படின்னா அதுதான் இட்ஸ் ரெஃபர் டு த கீட்டோஸ் அப்படிம்பாங்க. இது எக்ஸாம்பிள் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் அண்ட் வந்து ஃபெரக்டோஸ். இதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி சொல்கிற மாதிரி ஆல்டோஸ்க்கும் கீட்டோஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் மூலமாக சொல்லுவோம் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இது வந்து ஆல்டோஸ். இது வந்து ஆல்டிஹைடு குரூப் இருக்கிறதுனால இது வந்து ஆல்டோஸ் அப்படிம்பாங்க. அதுவே இந்த பக்கம் கீட்டோன் குரூப் இருக்கா, இது வந்து கீட்டோஸ்மாங்க. இப்போ புரியுதா நம்ம ஏன் ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆல்டிஹைடு குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டோஸ், கீட்டோன் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து கீட்டோஸ். அடுத்தது பேஸ்டு அப்போ அந்த கார்பன் ஆட்டம். இப்போ மோனோசாக்கரைட்ஸ் வந்து கார்பன் ஆட்டம் அதில் வந்து ஒரு மாலிகுலர் ஒரு சாக்கரைட் எடுத்துக்கிட்டிங்க. அந்த சாக்கரைட்டில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதுக்கு வந்து நேம் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 கார்பன் உள்ளது ட்ரையோஸ் அப்படின்றாங்க. 3 கார்பன் இருக்கிறத ட்ரையோஸ் அப்படிங்கும்போது இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலானா
C3H6O3 சரிங்களா. இதோட எக்ஸாம்பிள் என்ன கிளிசரடில் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன். டெட்ரோஸ்னால் வந்து 4 கார்பன் உள்ள சாக்கரைட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெட்ரோஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலானா C4H8O4. எக்ஸாம்பிள் பாருங்கள், எரித்ரோலோஸ் இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பென்டோஸ்னால் வந்து பென்டனா 5ன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ வந்து 5 கார்பன் உள்ள சாக்கரைட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பென்டோஸ் அப்படிம்பாங்க. இதுக்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா C5H12O5 சரிங்களா. ரிபோஸ் வந்து இது முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிம்பாங்களா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல இந்த ரிபோஸ் அப்படிங்கிற சாக்ரைட் வந்து இருக்கும். டிஎன்ஏல ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்குது பாருங்கள் சாக்ரைட்ஸ். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ரிபோஸ் வந்து 5 கார்பன் ஆட்டம் உள்ள சாக்ரைட் சரிங்களா. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னது ரிபுலோஸ். அடுத்து 6 கார்பன் உள்ளது வந்து ஹெக்ஸோஸ் அப்படிம்பாங்க. இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H12O6. இது நம்ம C6H12O6 சரிங்களா. குளுக்கோஸ் அண்ட் ஃபெரக்டோஸ். ஹெப்டோஸ்னால் வந்து 7 கார்பன் உள்ளதை வந்து ஹெப்டோஸ் அப்படிம்பாங்க. C7H14O7 சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், குளுக்கோஹெப்டோஸ், செடோஹெப்டுலோஸ் 2வது எக்ஸாம்பிள். ஒலிகோசாக்ரைட்ஸ் பாருங்கள். ஒலிகோ அப்படிங்கிறது ஃபியூ, அதாவது கொஞ்சம் 2 to 10 மோனோசாக்ரைட்ஸ் கம்பைன் ஆகி உருவாகிறதா இந்த ஒலிகோசாக்ரைட்ஸ் சரிங்களா. தே ஆர் லெஸ் ஸ்வீட்டபிள் அண்ட் லெஸ் வாட்டர் சால்யூபிள். எக்ஸாம்பிள் ரஃபினோஸ் அண்ட் ஸ்டெக்கையோஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். ரெஃபினோஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். கேலக்டோஸ், குளுக்கோஸ், அப்புறம் வந்து ஃபெரக்டோஸ். இது எல்லாமே வந்து இந்த 3 கம்பைன் ஆகி ரெஃபினோஸை உருவாக்குது. இந்த ஒரு சாக்ரேட்டும் இன்னொரு சாக்ரேட்டும் கம்பைன் ஆகிற அந்த லிங்க்குக்கு பேர் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் அப்படிம்பாங்க சரிங்களா. டைசாக்ரைட்டில் பாருங்கள், டைசாக்ரைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மோனோசாக்ரைட்ஸ் யூனிட். அதாவது 2 மோனோசாக்ரைட்டு கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் மூலமாக கனெக்ட் ஆகி உருவாகிறதா வந்து என்னது அப்படின்னா வந்து டைசாக்ரைட்ஸ். தே ஆர் கிறிஸ்டலைன், வாட்டர் சால்யூபிள், ஸ்வீட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. தே ஆர் 2 டைப்ஸ். டைசாக்ரைட்ஸ் வந்து மொத்தம் 2 டைப்பாக பிரிக்காங்க. ஒன்று ரெடியூசிங் டைசாக்ரைட், இன்னொன்று வந்து நான் ரெடியூசிங் டைசாக்ரைட் பாருங்கள். ரெடியூசிங் டைசாக்ரைட் எப்படி அப்படின்னா ஃப்ரீ ஆல்டிகேட் கீட்டோ குரூப்ஸ். எக்ஸாம்பிள் மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ். நான் ரெடியூசிங் சுகரில் பாருங்கள், நோ ஃப்ரீ ஆல்டிகேட் அண்ட் கீட்டோ குரூப்ஸ். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் அண்ட் டெர்ஹெலோஸ். இந்த பிக்சர் பாருங்கள், ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகருக்கு பாருங்கள். லாக்டோஸ் பாருங்கள், ரெடியூசிங் சுகருக்கு எக்ஸாம்பிள் லாக்டோஸ் சரிங்களா. இந்த லாக்டோஸில் பாருங்கள், இது வந்து ரெடியூசிங் சுகர். அதுவே நான் ரெடியூசிங் சுகர்னால் சுக்ரோஸ். பாலிசாக்ரைட்ஸில் இதுக்கு கிரேக்கில் மீனிங் என்ன அப்படின்னா மெனி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். பாலிசாக்ரைட்ஸ் ஆர் பாலிமர் ஆஃப் த மோனோசாக்ரைட் யூனிட் வித் ஹை மாலிகுலர் வெயிட். இது ஒரு மோனோசாக்ரைட்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ரொம்ப லிங்கேஜ் ஆகி தொடர்ச்சி ரொம்ப நீண்ட தொடர்ச்சியான ஒரு சாக்ரைட் செயின் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலிசாக்ரைட் அப்படிம்பாங்க. இதோட வெயிட் வந்து எப்படின்னா அதிகமான மாலிகுலர் வெயிட் இருக்கும். சரி, பாலிசாக்ரைட் வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து கொலாய்ட்ஸ் வித் வாட்டரில் வந்து இந்த கூல் மாதிரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி மாறிடும் அப்படின்றாங்க. இந்த பாலிசாக்ரைட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா ஆல்சோ கால்டு கிளைகான்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து இந்த பாலிசாக்ரைட்ஸ் வந்து மறுபடியும் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஒன்று ஹோமோ பாலிசாக்ரைட், இன்னொன்று ஹெட்டிரோ பாலிசாக்ரைட். இப்போ ஹோமோ பாலிசாக்ரைட்னா என்னென்னு பார்ப்போம். ஹோமோ பாலிசாக்ரைட் என்ன அப்படின்னா ஹோமோ பாலிசாக்ரைடில் பாருங்கள், the homopolysaccharide on hydrolyzed yield only single type of monosaccharides. Example glycans, fructans and starch. ஸ்டார்ச் பாருங்கள், இது ஒரு குளுக்கோஸ், இது எல்லாமே குளுக்கோஸ் தான். இது எல்லாமே குளுக்கோஸ் மாலிகுல் ஒன்று அப்படியே வந்து கண்டினியூஸாக இந்த பக்கம் இது இப்படி செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இது அப்படியே செயின் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இப்படி செயினை தொடர்ச்சி இல்லாமல் இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர் சரிங்களா. இதை வந்து பாலிசாக்ரைட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும்.
இந்த மாதிரி செயின் வந்து இப்படி லாங்காக போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ் அப்படிங்க. ஒரே மாதிரி இது எல்லாமே குளுக்கோஸ் தான். குளுக்கோஸே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி ஒரு பெரிய லாங் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹெட்டிரோபாலிசாக்ரைட். Heteropolysaccharides on hydrolyzed yield a mixture of a few monosaccharides. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து அகரோஸ் பாருங்கள், பீட்டா டி கேலக்டோஸ் அண்ட் 3,6 அன்ஹைட்ரோ ஆல்ஃபா எல் கேலக்டோஸ். இந்த மாதிரி 2 கேலக்டோஸ் வந்து ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி ஒரு லாங் செயின் இந்த மாதிரி மாறி மாறி வந்து ஒரு லாங் செயின் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் லாங் செயின் ஃபார்ம் ஆகுது, அந்த பக்கம் இதே மாதிரி லாங் செயின் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகரோஸ். ஹெட்டிரோ பாலிசாக்ரைடு. இது வந்து ஒரே மாதிரி இல்லை, இது வேறு சாக்ரைட், இதே மாதிரி இதுவும் வேறு சாக்ரைட். இந்த மாதிரி 2 வேறு சாக்ரைட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்து சாக்ரைட் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாலிமரை உருவாக்குச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்டிரோ பாலிசாக்ரைட்ஸ். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இந்த ஸ்டோரேஜ் மாலிகூல்ஸாக வந்து இது வந்து யூஸ் ஆகுது. எப்படின்னா இந்த இவங்க பாருங்கள், கிளைகான்ஸ் வந்து அனிமல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும், ஸ்டார்ச் வந்து பிளான்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். இந்த கார்போஹைட்ரேட் வந்து மெயின்லி எனர்ஜி சோர்ஸாக வந்து ஒர்க் ஆகுது. சரிங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைபர் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டைஜஷனுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட். சரிங்களா? கார்போஹைட்ரேட் அசோசியேட்டட் வித் ப்ரோட்டீன் உருவாக்குறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளைகோ ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட் அசோசியேட்டட் வித் லிப்பிடு உருவாக்குறதுக்கும் இந்த கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கிளைகோ லிப்பிட்ஸ். தே ஆர் ஃபார்ம் த கான்ஸ்டிடியூயன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நான் சொன்னல ரிபோஸ் அப்படிங்கிறது வந்து டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிடில் ரிபோஸ் அப்படிங்கிறது ஒரு சாக்ரைட்ஸ்ன்னு சொன்னால அந்த சாக்ரைட்ஸ் வந்து நம்ம நியூக்ளிக் ஆசிட்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் செல்லுலோஸ் வந்து பிளான்ட் அண்ட் பாக்டீரியாவோட செல்வாலாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஏன்னா ஒரு செல்லோட வந்து பிளான்ட் செல்லை வந்து அதுதான் ப்ரொடக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பேக்டீரியாவுக்கு வந்து ப்ரொடக்ஷனே வந்து அந்த செல் வால் தான். அந்த செல் வாலுக்கு காரணம் என்னது? இந்த செல்லுலோஸ் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த சாக்ரைட்ஸோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்.